இந்த இயக்கம் என்ற ஒன்றை எடுத்துட்டு நான் ஒரு முஸ்லிம் என்ற நிலைப்பாட்டுக்கு உதவாதுவான். நான் ஒரு முஸ்லிம். இந்த நாட்டுள்ள பள்ளியெல்லாம் அப்படி ஆகும். கொஞ்சம் பள்ளி சென்டர், தௌஹீத் பள்ளி அதுக்கு பேர் சென்டர், ஜமாத் இஸ்லாம் பள்ளிக்கு பேர் சென்டர், தப்லீக் பள்ளிக்கு பேர் மர்கஸ், தரீகா பள்ளிக்கு பேர் என்ன ஜாவியா, தக்கியா. இது யார் வச்ச பழக்கம்? இது பள்ளி பள்ளிதான். அது தப்லீக் மர்கஸும் இல்ல. உங்களுக்கு மர்கஸ் வேணும்னா வேற யாரும் கட்டுங்க. இதே மாத்தவான் பள்ளி பள்ளியாக இருக்கும். பள்ளிகளை வச்சு உம்மத்தை பிரிச்சுட்டாங்க. இந்த பள்ளி இந்த ஜமாத்துக்கு, இந்த பள்ளி இந்த ஜமாத்துக்கு, இந்த பள்ளி இந்த ஜமாத்துக்கு. பயங்கரமான மோசமான ஒரு கட்டத்தில் இந்த சமூகம் இருக்கு. இப்ப கிட்டத்தில் தான் மருதானையில எங்க வேர்வலையில 2 பேர் ஒத்தரா 2 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. 2 பெண்கள் விதவியா இருக்கிறாங்க. இப்ப குழந்தைகள் வாப்பில்லாம இருக்கிறாங்க. காலியில இந்த பேப்பர்ல டெய்லி மிரர்ல என்ன முஸ்லீம்களுக்கு நாளைக்கு பேப்பர்ல சிங்கள பேப்பர்ல வர மதிச்சா இந்த நாட்டில் நல்லா யாமிச்சுக்கோங்க. இயக்கங்களால் எந்த நலவும் இந்த உம்மத்துக்கு ஏற்படல. பிரிவினையை தவிர சென்ற பெருநாள் வீட்டுக்குள்ள கணவன் பெருநாள் எடுக்கிறான், மனைவி பெருநாள் இல்லை. இந்த நோம்புல வீட்டுக்குள்ள கணவன் பெருநாள், யாரு பெருநாள் இல்ல, மனைவி பெருநாள் இல்லை. நாங்க பேசுறோம் உலக ஒற்றுமையை பத்தி, நாங்க பேசுறோம் ஆப்கானிஸ்தானை பத்தி. இந்த ரத்தத்திலிருந்து இயக்க வெறி எடுத்துருங்க. அப்படியே நான் ஒரு முஸ்லிம். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்ன முஸ்லிமா மௌத்தாக்கிடு. நான் எந்த இயக்கத்துக்கும் சார்ந்தவன் அல்ல. என்ற ரத்தத்தில இயக்கம் என்றது இல்ல. ஒரு காலம் சொன்னாங்க, எங்க ரத்தத்தை வெட்டினாலும் பச்சை ரத்தம் தான் கொட்டு பண்ணாங்க. அப்படி என்ன நாங்க யூஎம்பி. இப்ப சொல்றாங்க தெரியுமா? இப்ப சொல்றாங்க எங்க ரத்தத்தை வெட்டினாலும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க தவு தவுன்னு தான் கொட்டுமா. அது என்னது தவு தவு. கொஞ்சம் பேர் சொல்றாங்க நாங்க வெட்டினா தப் தப்பு தான் கொட்டுமா. உம்மத்துடைய ஹாலாத் இது. நான் வல்லாஹி உங்களுக்கு மனக்கவலையில சொல்றேன். இன்றைக்கு நடந்த சம்பவத்தை வச்சு உலமாக்கள் இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு, பள்ளி நிர்வாகம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு, ஊர் பிரமுகர்கள் இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு. போலீஸ் ஓஎஸ்சி ஃபத்வா கொடுக்கிறார். இப்படித்தான் செய்யணும். இதுதான் ஃபைனலைஸ். இதுதான் ஃபைனலைஸ். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2000 பள்ளிகளையும் அல்லாஹ்வுடைய பள்ளியாக மாற்றுங்க. உங்களோட கட்சிக்குரிய சென்டரா மாத்தவா, உங்களுடைய இயக்கத்துக்குரிய மர்கஸாகவோ சென்டராகவோ தக்கியாவாகவோ ஜாவியாகவோ ஆக்குவார். அது பள்ளி. அது பள்ளி. அது பள்ளி எல்லாருக்கும் சொந்தமான, முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மதத்தவனுக்கு சொந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த பள்ளியில் தலை வச்சாங்க. வாங்க பேசுவோம், வாங்க பேசுவோம். நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. பள்ளியில் உள்ள நிர்வாகம் முஸ்லீமுடைய நிர்வாகம். எந்த நிர்வாகம்? முஸ்லீம். பள்ளியில எலெக்ஷன் நடக்க போகுதா? எலெக்ஷனுக்கு முந்தி மஷூரா பண்ணி, எலெக்ஷனுக்கு முந்தி கஸ்து வச்சு, எனக்குத்தான் போடுங்கோ, எனக்குத்தான் செய்யுங்க. யாரெல்லாம் இலங்கையுள்ள எந்த பள்ளிக்கு கிறிஸ்டியா மாறினாலும் உங்களுடைய வேலைக்கு எந்த கூலியும் இல்லை. உங்களுடைய வேலைக்கு எந்த கூலியும் இல்லை, எந்த கூலியும் இல்லை. மஷூராவுக்கு முந்தி மஷூராவும் இல்லை, மஷூராவுக்கு பிறகு மஷூராவும் இல்லை. ஊர் மக்கள் முடிவு செய்யட்டும், இந்த பள்ளி உள்ளுக்கு நாங்கள் எப்படி எங்களை அமல் செய்யணும். இந்த பள்ளி உள்ளுக்கு ஊர் மக்கள் முடிவு செய்யட்டும், எங்களோட அமலுக்கு எப்படி செய்யணும். ஊர் உள்ள மக்கள் முடிவு செய்யட்டும். இந்த உம்மத்து ரொம்ப ஒரு பயங்கரமான மோசமான இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். மன்னார்ல வைத்தா இன்றைக்கு
அது ஒரு பக்கம் நியூஸ். அங்க போன ஹஜ்ஜி 2 மினிஸ்டர்மார் பேசிக்கிறாங்க. எங்க கோர்ட்டுக்கு பேப்பர்ல வருது. 2 மினிஸ்டர் பேசிக்கிறாங்க. எங்க கோர்ட்ல பேசிக்கிறாங்க. நானா நீயா, நான் தலைவரா நீ தலைவரா, என்னத்துக்கு ஹஜ் செய்யறதுக்கு. அவங்க யோசிக்கிறாங்க அப்படி இப்படி சண்டை பிடிக்கிறா நல்ல ஒரு இன்கவனா இது நல்ல. இவங்க சண்டை பிடிக்கிறா சுபகாரம் சண்டை பிடிக்க மாட்டாங்களே. இவங்க சண்டை பிடிக்கிற பிடிக்கல, நல்லது கண்டுபிடிக்கல. நம்முள்ள பள்ளி பிரச்சனை வந்தோம் எல்லாரும் கொடுத்தா ஸ்டேட் பண்ணு ஜெமியத்துலமா எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் எல்லாரும் சரண்டர். என்ன பள்ளி பிரச்சனை வந்தோடனே, எந்த பள்ளி பிரச்சனை? நம்முள்ள பள்ளிக்கு சொல்லுங்க, நான் தான் லீட் பண்ண போற தலைவர் சொல்லி. நம்முள்ள பள்ளி வந்த இன்னும் மொத்த தலைவரை வச்சு பிலாக்கட்ட வருகிறீங்க. ஹஜ்ஜு வந்தோன்னு செய்வீங்க, சண்டை பிடிக்கிறீங்க. ஹஜ்ஜுன்றதே உலக ஒத்துழைப்புள்ளது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நாங்க மட்டுமல்ல வாழோனம், எங்களுக்கு பிறகும் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ இருக்கிறாங்க. இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ இருக்கிறாங்க. அன்பானவர்களே, பிரச்சனை படவானம், விட்டு கொடுங்கோ, மன்னிச்சு கொண்டு போங்கோ.